கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலையில் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்டை குறித்து உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், போதிக்கிறேன். காதல் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்து விடுகிறது. எல்லாரும் மிக அதிகமாய் கவனிக்க ஆரம்பித்து விடுவார்கள். விசேஷமாக வாலிப பிள்ளைகள், பாஸ்டர் கூட காதலை குறித்து பேசுகிறாரா, என்ன சொல்ல போகிறா என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு காதலை குறித்த 3 முக்கிய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசும்படியாய் விரும்புகிறேன். உலகம் முழுவதும் வேலண்டைன்ஸ் டே என்று கொண்டாடினார். இன்றைக்கு உலகத்தில் வேலண்டைன்ஸ் டேயினுடைய அர்த்தத்தை மாற்றி அது ஒரு கமர்ஷியல் வியாபார நோக்கத்தோடு கூட அதை மிக பெரிய அளவில் அவர்கள் அதை பிரசித்தப்படுத்துகிறார்கள். அநேகர் அதை நம்பி ஏமாந்து கொண்டாடுகிறார். ஆனால் வேலண்டைன்ஸ் டே எப்படி வந்தது என்று நீங்கள் சரித்திரத்தில் படிப்பீர்கள் என்று சொன்னால், 269ஆவது ஆண்டில் பிப்ரவரி 14 ரோம அரசாங்கத்தில், ரோம சாம்ராஜ்யத்தில் வேலண்டைன் என்கிற ஒரு தேவ மனுஷர் ஊழியர் காணப்பட்டார். அவர் இயேசுவை அதிகமாக நேசித்தார். இயேசுவின் பேரில் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். ஆனால் அந்த நாட்கள் இருந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிரான அந்த சக்கரவர்த்திகள் அவரை துன்புறுத்தி கொலை செய்தார்கள். அவர் ஒரு இரத்த சாட்சியாய் மரித்தார். அவர் இயேசுவின் பேரில் வைத்திருந்த அந்த அளவற்ற அன்பை, தியாகத்தை நினைவு கூறவே அவருடைய பெயரின் பேரிலே வேலண்டைன் டே என்று சொல்லி அந்த நாட்களில் இந்த வேலண்டைன்ஸ் டேயை கொண்டாடினார்கள். அதுதான் இன்றைக்கு நாளடைவில் மாறி அது காதலர் தினமாய் மாறிவிட்டது. ஆனால் உண்மையான வேலண்டைன்ஸ் டே இயேசுவை கொண்டாடுவதாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? கைகளை எல்லாம் உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, நான் உங்களை மனதார நேசிக்கிறேன். நீங்கள் தான் எங்கள் அன்புக்குரியவர், நீ தான் என் பாசத்துக்குரியவர். உம்மை தவிர வேறு யாரிடத்துல என் முழு பிரியத்தை நான் வைக்க முடியும்? பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? பூமியில் உம்மை தவிர வேற யாரை நேசிக்கிறையா? நீ தான் என் பாசத்துக்குரியவர். ஏனென்றால் 2000 வருடத்துக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு நமக்காகவே இந்த பூமியில் இறங்கி வந்தார். நம்மேல் அவர் வைத்திருக்கிற அவருடைய அன்பை வெளிப்படுத்த நமக்காகவே கல்வாரி சிலுவையில் ஜீவன் தந்தார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் என்னதென்று அறிய முடியாத அளவிற்கு அந்த அன்பை நம்மேல் பொழிந்திருந்தார். அந்த இயேசுவை பார்த்து தான் சொல்கிறோம், ஜீசஸ் யூ ஆர் ப்ரெஷியஸ். நீ எனக்கு மிகவும் பிரியமானவர் ஐயா. நான் உம்மிடத்தில் மிகுந்த அன்பாக இருக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். அந்த அன்பில் தேவன் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். என்றாலும் இந்த உலகம் முழுவதும் இந்த காதலர் தினம் வேலண்டைன்ஸ் டே என்று கொண்டாடுவதனால வேதாகமும் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? வேதாகமத்தில் இந்த காதலை குறித்து தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை 3 முக்கிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியாய் விரும்புகிறேன். 3 do not things. தேவனுடைய வார்த்தையில் வரக்கூடிய காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியாய் விரும்புகிறேன். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. ஒரு ஆமென் சொல்லலாமா? அது என்ன பாஸ்டர், பிதாக்கள் வைத்த எல்லைக்குறினா என்ன? ஆமாம், ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். சமுத்திரமே இம்மட்டும் வா, இதற்கு மேலே வராதேன்னு சொல்லி அதற்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். அதுக்கு மேலே சமுத்திரம் வந்துட்டா ஆபத்து நம்ம எல்லாருக்கும். ஆகவே தான் சமுத்திரம் பார்த்தீங்கன்னா அலை அடிச்சுன்னா சரியாக அந்த கரை வரைக்கும் வரும். வந்தோன்னே அது திரும்பி போயிடும். அதுக்கு மேலே அந்த அலை வராது. நாடுகளுக்கு எல்லை வைத்திருக்கிறார். ஆமாம், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை வைத்திருக்கிறார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு இருக்க எல்லைக்கு பேர் வாகா பார்டர். நம்முடைய சர்ச் பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறது. போன முறை போயிருந்தப்போ அந்த பார்டர் போய் பார்த்தோம். நம்ம 2-3 கேட் இருக்குது. அந்த பார்டர் வரைக்கும் அவங்க வருவாங்க, இந்த பார்டருக்கு மேலே வரக்கூடாது. இது போல தான் ஆண்டவர் நம்முடைய
இந்த உலக பிரகாரமான வாழ்விற்கும் சில எல்லைகளை வைத்திருக்கிறார். இந்த எல்லைகளை தாண்டினால் ஆபத்து, பிரச்சனை, கஷ்டங்கள் ஏற்படும். ஆகவே நம்முடைய வாழ்விற்கு தேவன் நியமித்த எல்லைகள் என்ன, அல்லது பூர்வம் முதல் நம்முடைய முன்னோர்களால் நியமிக்கப்பட்ட அந்த எல்லைகளை நாம் அறிந்து கொண்டு வாழ்ந்தால் அது நம்முடைய வாழ்விற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் நாம் மாறி வருகிற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரங்கள் இன்றைக்கு மாறி இன்றைக்கெல்லாம் புதிய கலாச்சாரங்கள் உருவாகி கொண்டு வருகிறது. அதாவது தொலைக்காட்சியின் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக மேற்கத்திய கலாச்சாரங்கள் இந்திய கலாச்சாரத்தோடு இணைந்து ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி வருகிறது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களெல்லாம் சூடிதாரிலேயே பார்க்க முடியாது, அவங்க எல்லாமே சாரிகள் தான் இருப்பாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பெண்களையும் டிஷர்ட் ஜீன்ஸில் பார்க்கவே முடியாது. இன்றைக்கு அதெல்லாம் சாதாரணமாக போயிடுச்சு. நாங்களும் அதை குறித்தெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, காணாமல் விட்டு விடுகிறோம். ஆமாம், அறியாமை உள்ள காலங்களே தேவன் காணாத போல இருந்தான்னு சொன்னது போல் இன்றைக்கி நவ நாகரிகங்கள் உலகத்தில் மட்டுமல்ல சபைக்குள்ளேயும் நுழைந்து கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் பாவம், தவறு என்று நாம் வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் இன்றைக்கு சாதாரணமாக சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரியங்களாக மாறிவிட்டது. இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் மாறும் பொழுது எல்லா கலாச்சாரத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த கலாச்சாரங்களை பரிசுத்த வேதாகமம் என்கிற கண்ணாடி முன்பதாக வைத்து சோதித்து பார்த்து இந்த கலாச்சாரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த கலாச்சாரத்தை குறித்த வேத சத்தியம் என்ன என்கிற அந்த சோதனை அறையில் வைத்து அதை சோதித்து பார்த்து நலமானதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாமே கலாச்சாரமும் மாடர்ன் டே கல்ச்சர் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் இந்த வேத வசனங்களாக இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பைபிளை கையில் உயர்த்தி சொல்லுங்கள். இந்த வேத வசனம்தான் என் வாழ்க்கைக்குரிய எல்லைகளை நியமிக்கிறது. இந்த வசனத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த எல்லையின்படி வாழ்ந்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அப்போது கலாச்சாரங்கள் மாறி வரும் பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்விகள், இந்த வார்த்தைகள் நம்முடைய தேவனுடைய நித்திய ஆலோசனைக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? வேத வசனத்தின் சத்தியங்கள், கொள்கைகளை இது எதிர்க்கின்றதா அல்லது மறுக்கின்றதா, அல்லது வேறு வழிகளை, தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய வழிகளை காண்பிக்கின்றதா என்று நாம் சில கேள்விகளை கேட்க வேண்டும். மாறி வருகின்ற இந்த உலகத்தில் மாறாத ஒன்று தேவனுடைய வார்த்தை மட்டுமே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? எல்லாமே மாறலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வானம் பூமி மாறினாலும் என் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இந்த பரிசுத்த வேதாமத்தினுடைய ஆச்சரியம் என்னன்னா, மனுஷருடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய சகல கேள்விகளுக்கும் பதில் தரக்கூடிய ஒரே புத்தகம் இந்த வேதாகமம் தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பைபிளை கையில் உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் என்ன கேள்வி வந்தாலும் அதற்கு பதில் இந்த பைபிள் இருக்குது. சொல்லுங்க, இந்த பைபிளில் என் வாழ்க்கையில் எழும்பக்கூடிய எல்லா கேள்விக்கும், எல்லா பிரச்சனைக்கும் இதில் பைபிளில் ஆன்சர் இருக்கிறது. உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கலையா? அந்த பைபிளை தேடிப்பார். எந்த பிரச்சனையானாலும் அதுக்குள்ள ஆன்சரை ஆண்டவர் இந்த 66 புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சிலரெல்லாம் அப்படி கேள்வி கேட்பாங்க, பாஸ்டர் பீடி குடிக்கக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்குதா? சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்குதா? மூக்குப்பொடி குடிக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்குதா? பொட்டு வைக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்குதுங்களா? ஆமாம், நகை நட்டு போடக்கூடாதுன்னு எழுதியிருக்குதுங்களா? ஆமாம் பாஸ்டர் காதல் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறதா? இது போன்ற 1000 கேள்விகளுக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் பதிலை வைத்திருக்கிறது. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பிப்ளிக்கல் வேல்யூஸை நம்ம கவனிக்க வேண்டும். தேவனுடைய மதிப்பீடுகள் என்று இந்த வேதத்தில் இருக்கு. பிப்ளிக்கல் வேல்யூஸ், தேவன் மதிக்கின்ற காரியம். அப்போது என்னுடைய வாழ்க்கையுடைய தீர்மானம் என்னன்னா, தேவன் கனப்படுத்துகிறதை நான் கனப்படுத்துகிறேன்,
தேவன் அங்கீகரிக்கிறதை நான் அங்கீகரிக்கிறேன். தேவன் முக்கியப்படுத்துகிறத நான் முக்கியப்படுத்துகிறேன். தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நான் வெறுக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை வைத்து சொல்லுவீர்களா? ஆண்டவருக்கு எது இஷ்டம் இல்லையோ, எது பிரியலையோ அது எனக்கும் இஷ்டம் இல்லைங்க. பக்கத்தில் கை குடிச்சிடுங்க. அவர் வேறு நான் வேறு அல்ல, நானும் அவர் ஒன்றாக இருக்கிறோம். அவர் சிந்தை என் சிந்தை, அவருடைய திட்டம் என் திட்டம். அவருக்கு ஒன்று இஷ்டம் இல்லைன்னா எனக்கும் அது இஷ்டம் இல்லை. அவருக்கு பிடிக்கலைன்னா எனக்கு பிடிக்கல. அவருக்கு சாராயம் பிடிக்குமா? பிடிக்கும்னு சொல்லுங்களாம், கைவர்த்தி காண்பீங்க. அவருக்கு சினிமா தியேட்டரில் உட்காந்து இச்சையை தூண்டக்கூடிய படங்களை பார்க்க பிடிக்குமா? பிடிக்கும்னு சொல்கிறாங்களாம், ஆமைன்னு சொல்லுங்களேன். எவ்வளோ புத்திசாலிகளாக இருக்கிறீங்க. உங்களை மாதிரி புத்திசாலிகளை நான் பார்த்ததே இல்லை. ஆமாம், நீ தம் அடிச்சினா, நீ சாராயம் 100 மில்லி போட்டினா அது யாரை பாதிக்கிறது? உனக்குள் இருக்கின்ற இயேசு. அவருக்கு அந்த வாசனை தாங்க முடியாமல் உன்னை விட்டு வெளியில் போயிடுவார். உனக்கு 100 மில்லி வேணுமா? இயேசு வேண்டுமா? உனக்கு மூக்குப்பொடி வேண்டுமா அல்லது இயேசு வேண்டுமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இயேசுவை நேசிக்கின்றேன். இயேசு நேசிப்பதை நான் நேசிப்பேன். அவர் வெறுப்பதை நான் வெறுப்பேன். அவருடைய பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறபடினா என் வாழ்க்கையில் எது தேவ பிரசனத்தை அதிகம் பெருக செய்யுமோ அதையே நான் நாடி ஓடுகிறேன். கையை உயர்த்தி சொல்லலாமா? நான் என்ன செஞ்சால் என் வாழ்க்கையில் இன்னும் அவருடைய பிரசன்ஸ் கூடும், அவருடைய மகிமை கூடும், அவருடைய வல்லமை கூடும், அவருடைய ஆசீர்வாதம் கூடுமோ அதுதாங்க எனக்கு தேவை. அதுதாங்க என் இஷ்டம். வேறொரு ஆசை எனக்கு இல்லை. எனக்கு ஒரு ஆசை, அவரை எப்படியாவது நான் திருப்திப்படுத்த வேண்டும், அவரை எப்படியாவது குஷிப்படுத்த வேண்டும். அவரை மட்டும் என் வாழ்க்கையில் குஷிப்படுத்த நான் கற்றுக்கொண்டால் என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு நல்லா நடக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவரை துக்கப்படுத்த ஆரம்பிச்சேன்னா என் வாழ்க்கையில் கதவுகள்லாம் சாத்தப்படும். சரி, வேகமாய் செல்வோம். இன்றைக்கு மாறி வருகிற இந்த உலகத்தின் கலாச்சாரத்தில் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் பலவிதமான பொல்லாத கலாச்சாரத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள். அவளுக்கு எது சரி எது செய்யக்கூடாது என்று சரியாக தெரிவதில்லை. அவளுக்கு ஓவர் ப்ரெஷர். உலகத்தில் மற்ற நண்பர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மீடியா, இவைகளெல்லாம் விவிதமான கலாச்சாரங்களை என்கரேஜ் பண்ணிக்கிறபடினால, இவைகளெல்லாம் உற்சாகப்படுத்துகிறபடினால அவர்கள் எதை செய்வது எதை செய்ய வேண்டாம் என்று தெரியாதபடி அவர்கள் அபதமாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு பல உலகத்தில் பல வாலிப பிள்ளைகள் அபதமாக தேவன் ஏற்படுத்தின அந்த பரிசுத்த திருமண வாழ்வின் கணத்தை அறியாதபடி இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டு அழகாக எழுதி வைத்தார். எபிரேயர் 13 விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. அது தேவனால் எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான வார்த்தை. விவாக வாழ்க்கையை, விவாக மஞ்சத்தை தேவன் கனப்படுத்துகிறார். அதை அசுத்தப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரம் என்ன சொல்லுகிறது? நீ விவாகம் பண்ணலைன்னா பரவாயில்ல, நீ சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்க ஒரு விவாக உடன்படிக்கை செய்கிறதில்ல. அவங்க சொல்கிறாங்க, பிடிச்சா வாழ்கிறோம், ஒத்து போகலையா பிரிஞ்சு போயிடும். எதுக்கு ஒரு ரெஜிஸ்டர்லாம் பண்ணி ஒரு கல்யாணத்தில் அபதமாக ஒரு மேரேஜை நடத்தி அப்புறம் ஏன் நம்ம டிவோர்ஸ் வாங்கி எதுக்காக கஷ்டப்படணும்? சேர்ந்து வாழ்வோம், பிடிக்கலன்னா போவோம். அது வேதத்தினுடைய பாவம், அது வேதத்தின்படி தவறு. யாருடைய திருமணம் தேவனுடைய ஆலயத்தில் வைத்து அந்த பரிசுத்த உடன்படிக்கையை அவர்கள் செய்கிறார்களோ அந்த திருமண வாழ்க்கையை தான் பரலோகம் அங்கீகரிக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? வேற விதத்தில் திருமணம் பண்ணினா அந்த திருமணம் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. தேவனுடைய பார்வையில் நீ இன்னும் சரியாக திருமணம் செய்யவில்லை என்று அர்த்தம். அவை அப்படி யாராவது இங்கே வாழ்ந்திருந்தீங்கன்னா உடனே பாஸ்டர் வந்து பாருங்கள், பாஸ்டர் நாங்கள் இப்படி சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கிறோம், இனி எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் திருமணம் நடக்கலைன்னா வந்து பாருங்கள், உங்களை கர்த்தர் மன்னிப்பாராக. உங்களுக்கு நாங்கள் மீண்டும் ஆலயத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கிறோம். 3 புள்ள குட்டிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஏற்கனவே அப்படி பண்ணி வச்சுருக்கோம் 2 பேருக்கு.
ஆமாம், நீங்களும் அந்த மாதிரி கேஸாக இருந்து இது வரைக்கும் சர்ச்சு எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு வாங்க, உங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க ஆயத்தம். தேவ சமூகத்தில் திருமணத்தை பண்ண வேண்டும். ரெண்டாவது, தேவனுக்கு அருவருப்பான காரியம் இந்த ஆணை திருமணம் செய்து கொள்ளுது, பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுது. இன்றைக்கு அதற்கு பேர் LGBT என்று சொல்லி அழைக்கப்படுது. இன்றைக்கு அதற்காகவே அநேகர் உரிமை பாராட்டி கொண்டாடுறாங்க, அதை சட்டமாக மாற்ற விரும்புகிறாங்க. நல்ல வேளை இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் அதை தடை செய்திருக்கிறது. ஆனால் இந்த அருவருப்பான காரியம் ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை குறித்து என்னெல்லாம் எழுதி வைத்துக்கான்னு நீங்கள் ஆழமாக படிக்கலாம். ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் அது. ஆமாம், ஆண்டவர் திருமண வாழ்க்கை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் உண்டாக்கினார். ஆணுக்கும் உண்டாக்கல, பெண்ணுக்கும் உண்டாக்கல. இயற்கையிலே பாருங்கள், ஒரு நாய், 2 ஆண் நாய்கள் ஒன்றாக சேராது, 2 பெண் நாய்கள் ஒன்றாய் சேராது. இது தேவன் உண்டாக்கின அந்த ஒழுக்கத்தை தாறுமாறாக்கிற ஆவிகள், இது பிசாசின் ஆவிகள். இன்றைக்கு அது சமுதாயத்தில் நுழைந்து கொண்டு அது நாங்கள் அப்படி தான் பிறந்தோம், அப்படி தான் வாழ்வோங்கிறாங்க. அது தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற ஆவிகள். அபதமாக யாராவது அந்த பாவத்தில் நீங்கள் இருப்பீர்களானால், ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் அபதமாக நீங்கள் அந்த ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சியில் ஈடுபட்டிருப்பீர்களானால் அது தவறு. அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார், அதன் தண்டனை உங்கள் மேல் வரும். ஆகவே அவங்க மேலே கோபமாக சொல்ல தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அமெரிக்கா தேசத்தின் அதிபதி ஜனாதிபதி நம்முடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு அமெரிக்கா தேசத்தை சுத்தம் செய்கிறாங்க. அமெரிக்காவில் முந்தைய பிரசிடென்ட் அதற்கெல்லாம் இடம் கொடுத்தார். LGBT குரூப்புக்கு ஒரே டாய்லெட்டில் ஆணும் போகலாம், பெண்ணும் போகலாம், குழந்தைகளும் போகலான்னு சொல்லி மிக ஆபத்தான ஒரு நிலையில் இருந்தது. இன்றைக்கு அவர் LGBT குரூப்பை நான் அப்ரூவ் பண்ணுறதில்ல, மறுபடியும் ஆண் பெண் திருமணத்தை தான் அங்கீகரிக்கிறது அமெரிக்கா என்று சொல்லி மீண்டும் வேதத்தின் சத்தியத்திற்கு அமெரிக்கா திரும்பி வருகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆகவே அமெரிக்காவை தேவன் ஆசீர்வதிப்பார். என்றால் இந்த பிப்ளிக்கல் கல்ச்சர்ஸ், வேதத்தை சார்ந்த கலாச்சாரங்கள், இதெல்லாம் நவீன கலாச்சாரங்கள், தேவனுக்கு அருவருப்பானது. நாம் உலகத்தின் மக்கள் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற ஆண்கள் பெண்கள் இப்படி செய்யக்கூடாது. இந்த சத்தியங்களெல்லாம் இன்றைக்கி சபையில் போதிக்கப்படுவதில்லை. இன்றைக்கி அநேகர் இதை பேச பயப்படுறாங்க. நான் ஒரு தகப்பனா, மூத்த ஊழியனா அதை குறித்து தெளிவாக உங்களோடு பேசுகிறேன். அப்படி யாராவது பாவத்தில் வாழ்ந்தால் அதை குறித்து மன்னிப்பு கேளுங்கள், மீண்டும் பரிசுத்த வாழ்வுக்கு திரும்பி வாருங்கள். இன்றைக்கு வேதாத்தை சார்ந்த இன்னொரு காரியம் கலாச்சாரம் என்னன்னா, ஃபோனில் அடிக்ஷன். இன்றைக்கு அநேகருக்கு ஐஃபோன் வந்து விட்டது, அதில் நெட் வந்து விட்டது. அந்த நெட்டில் பார்க்க வேண்டாத காட்சிகளை பார்க்குறாங்க, அந்தரங்க காட்சியில் பார்க்குறாங்க, ப்ளூ ஃபில்மை பார்க்குறாங்க. இது அவளை அடிமைப்படுத்துது. பலர் என்னிடத்தில் ஜெபிக்கும் சொல்கிறாங்க, பாஸ்டர் பொல்லாத சிந்தனைகள் அசுத்தெண்ணங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுறது நல்லதாங்க, ஆனால் முதல்ல அந்த ஃபோனை தூக்கி வீசு. உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் உன் கண்ணை எரிந்து ஓடுங்கிறார். உன் ஃபோன் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அந்த ஃபோனை தூக்கிட்டு ஒரு பட்டன் ஃபோன் வாங்கு. எதுக்கும் அந்த உனக்கு இடர்கள் உண்டாக்குற ஃபோனை வச்சுட்டு அப்புறம் ஜெபம் மாத்திரம் வேணும்னு கேட்குறேன். ஆமாம், ஃபோனில் அசுத்தமான காட்டை பார்க்கக்கூடாது, இன்டர்நெட்டில் அசுத்தமானதை பார்க்கக்கூடாது. அதை நீ பிளாக் பண்ண வேண்டும், அது மேலே உனக்கு அதிகாரம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு சில ஆண்கள் பெண்கள் இவ்விதமான ஃபோன்லேயே பல அசுத்தமான காரியங்களை செய்து இச்சையை தூண்டி விடுகிறார். சில பெண்களிடத்தில் உன்னுடைய நிர்வாண படத்தை அனுப்பு, இந்த படத்தை அனுப்புன்னு சொல்லி அவருடைய அந்தரங்க பாகங்களெல்லாம் பார்த்து அப்புறம் அதை பயன்படுத்தி இந்த ஏமாந்த பெண் பிள்ளைகளும் விதமாக அனுப்பி அவர்கள் பிறகு வம்பளை மாட்டிக்கொள்கிறார். இன்றைக்கு சைபர் கிரைம் என்பது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. இவ்விதமாக பலவிதமான கலாச்சாரங்கள் இன்றைக்கு புதிதாய் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஃபோனில் புதுசாக சொல்கிறாங்க, டெக்ஸ்டிங்க்கு பதிலாக செக்ஸ்டிங்கிறாங்க. ஆமாம், அப்படின்னா ஃபோன்லேயே பால் உணர்வுகளை தூண்டக்கூடிய இச்சையான வார்த்தைகளை ஒருவரோடு பரிமாறிக்கொள்கிறார். இதனால் இச்சைகள் மோகங்கள் ஏராளமாய் பெறுகிறது. ஆகவே தான் நீதிமொழிகள் 4:23 தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, வாசியுங்கள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்கள் இருதயத்தின் மேலே உங்கள் கையை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை
நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய இருதயத்தில் தான் ஜீவ ஊற்று வருகிறபடினால இதில் அசுத்த ஊற்றுகள் வரக்கூடாது, பாவத்தின் ஊற்றுகள் வரக்கூடாது. என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கட்டப்பா. என்னுடைய இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே, வெளியேறப்பட்ட இரத்தத்தால் கழுவுங்க. பொல்லாத சிந்தனைகள், ஆகாத எண்ணங்கள், விபச்சார மயக்கங்கள், அபதமான தவறான காட்சிகள், நிர்வாண காட்சிகள் என் மனதில் சிந்தனை கரைப்படுத்தாதபடி என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ளும். இன்றைக்கி கல்யாணமான தம்பதிகளும் இதற்கு விதிவிலக்கல்ல. அநேக மேரிட் கப்பிள்ஸ் கூட தங்களுடைய சொந்த புருஷனை விட்டுட்டு இன்னொரு மனைவியோடு கூட, இன்னொரு பெண்ணோடு கூட உல்லாசமாய் வாழ விரும்புகிறாங்க. அநேக பெண்கள் கூட அபதமாக தங்கள் சொந்த புருஷனுக்கு துரோகம் செய்து இன்னொரு ஆணோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். இதற்காக கொலை செய்யக்கூட ரெடி ஆக்குறாங்க. இவ்விதமாக பல கொடூரமான செயல்கள் செய்யப்படுகிறது. அது நிமித்தம் பல கொலைகள் நடக்கிறது. புருஷனையே கொன்னுறாங்க, பெற்ற குழந்தைகளையே கொன்னுறாங்க, காதலுக்கு தடை என்று சொல்லி. இவைகளெல்லாம் இந்த தெய்வீக கலாச்சாரத்துக்கு எதிரானவைகள். இன்றைக்கு சாத்தான் அபதமான ஆவிகளை அவுத்து விட்டு விதமான காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு காதல் என்கிற நிலையில அநேக பிரச்சனைகள், கொலைகள், வெறிகள், ரேப்ஸ், விதமான கொடூரமான செயல்களை சாத்தான் கட்டவிழ்த்து விடுகிறான். ஆகவே தான் இவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவி அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அவர்களுக்கு இருக்க வேண்டிய எல்லைகள் என்ன? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கல்யாணமானவர்களுக்கு பேசுகிறேன். திருமணமான தம்பதிகள் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பாவம் பெருகி வருகிற இந்த நாட்களில் இந்த எல்லைகளை உங்கள் வாழ்வில் நீங்கள் வைக்காவிட்டால் உங்கள் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். பிறகு டிவோர்ஸில் போய் முடியும். பிறகு சண்டை, பிரச்சனை என்று காணப்படும். அவை இந்த எல்லைகளை உங்கள் வாழ்வில் வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். டாக்டர் பில்லி கிரஹாம் என்று சொல்லப்பட்ட உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் அவர் விதமாய் சொல்லுவார், நான் எந்த ஒரு காரிலும் இன்னொரு பெண்ணோடு கூட போக மாட்டேன். எவ்வளவு தேவையாக இருந்தாலும் இன்னொரு பெண் தனியாக ஒரு காரில் இருந்தால் அவளோடு ஒரு காரிலோ லிஃப்டிலோ ரூம்லோ தனியாக உட்கார மாட்டேன். நான் எப்போது இருந்தால் என் ரூமில் இன்னொரு பெண் எதிர்ப்பாளர் வர வேண்டும் என்றால் 2 பேர் 3 பேர் இருந்தால் தான் அதை அனுமதிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படி இவங்கெல்லாம் சில வரையறைகளை வைத்தபடியால் தான் அவள் வாழ்க்கையை சாட்சி காத்து கொண்டார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வரையறைகள், கணவன் மனைவிக்கு ஒருவருக்கொருவர் உண்மையாய் உங்கள் வாழ்க்கையில் இருங்கள். பி ஃபெய்த்ஃபுல். உங்கள் விவாக உடன்படிக்கை கனப்படுத்துங்க. என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் 3வது நபர் வர இடம் தர வேண்டாம். ஒளிவு மறை உள்ள வாழ்க்கை உங்களுக்கு வரக்கூடாது. வெளிச்சத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஃபோனுக்கு, ஒரு புருஷனுக்கு மனைவிக்கு நடுவில் ரகசியங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் ஃபோனை மனைவி பார்க்கலாம், மனைவி புருஷனுடைய ஃபோனை பார்க்கலாம். ரகசியங்கள், ஒளிவு மரங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருங்கள். 2வதாக உங்களுடைய ஃபோனில் அதாவது எதிர்ப்பாளரோடு அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. சிலருடைய ஃபோனை பார்த்தா புருஷன் அல்லாத இன்னொரு இடத்துலேருந்து ஏராளமான டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும். அது ஆபத்தான காரியம். அபதமாக ஒரு ஆணோடோ பெண்ணோடோ அதிகமான டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வாழக்கூடாது. வேலை காரியமாய் வருகிறவைகள் ஓகே, ஆனால் வேலைக்கு புறமான காரியங்கள், பர்சனல் காரியங்களை விதமான டெக்ஸ்டிங்கில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது ஆபத்தான காரியமாக இருக்கும். எதிர்ப்பாளரோடு தனிமையில் இருப்பதை தவிர்த்து விடுங்க. எதிர்ப்பாளரோடு ஒட்டுக்கா பிரயாணம் பண்ணுறது அல்லது அவங்களோடு தனியாக இருப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. விசேஷமாக இரவு நேரங்களில் நீங்கள் அவ்வளமாக எதிர்ப்பாளரோடு வேலை செய்வதை தவிர்த்து விடுங்க. ராத்திரி நேரத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒட்டுக்கா வேலை செஞ்சாங்கன்னா பல விதமான எண்ணங்கள் உருவாகும். அது வேறு பாவத்தில் அதை உங்களை கொண்டு போய் விட்டு விடும். ஆகவே நீங்கள் அதில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். 4வது, நீண்ட நாட்கள் உங்கள் கணவன் மனைவி விட்டு பிரிந்திருக்காதீங்க. அடிக்கடி கூடி வாருங்க. அதற்கேற்ற சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளுங்க. மனைவியை விட்டு கணவனை விட்டு தூரமாய் பிறந்திருந்தீங்கன்னா வேறு விதமான காரியங்கள் நடக்க வாய்ப்புகளை கொடுக்கிறீர்கள். 5வதாக உங்கள் குடும்ப பிரச்சனையை எதிர்ப்பாளரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் சில பிரச்சனை இருக்கலாம், சில டக்கு இருக்கலாம். அதை போய் இன்னொரு ஆணிடத்தில் அல்லாவிட்ட இன்னொரு பெண்ணிடத்தில் சொல்லாதீங்க.
ஒரு ஆண் தன்னுடைய பிரச்சனையை இன்னொரு பெண்ணிடத்தில் சொன்னால் அந்த பெண் அவனுக்கு பரிவு காட்டுவான். ஐயோ பாவம், இப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்களான்னு சொல்லி ரொம்ப அன்பாக பேசுவாங்க, கொஞ்சம் தொட்டு கொடுப்பாங்க. அது நாளடைவில் வேறு விதமான உறவுகளை ஏற்படுத்தி விடும். ஆகவே ஒரு ஆண் தன்னுடைய பிரச்சனையை இன்னொரு பெண்ணிடத்தில், ஒரு பெண் தன்னுடைய பிரச்சனை இன்னொரு ஆணிடத்தில் சொன்னால் அது பிரச்சனைகளுக்கு வழி உண்டாகும். உங்களுடைய அழுக்கு துணியை வெளியில் காயப்பட வேண்டாம், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ஆறாவதாக, குடும்ப வாழ்க்கையில் அபதமான காரியங்களை தவிர்க்க ஒரு புருஷன் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும், மனைவி புருஷனை திருப்திப்படுத்த வேண்டும். ஆமாம், புருஷனை காய வைக்கக்கூடாது. அபதமாய் செஞ்சீங்கன்னா அது புருஷனுக்குள்ள ஒரு விரக்தி உண்டு பண்ணி வேறு வழியை தேடும்படியாய் சொல்லும். ஆகவே நீங்கள் அபதமாக ஒருவர் உங்கள் குடும்ப வாழ்வில் திருப்தி படுத்த பழக வேண்டும். உங்களுக்குள்ளே புகைச்சல், எரிச்சல் அவதமாக இருக்குமானால் அதை உடனடியாக சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்காக நம்முடைய சபையில் மேரேஜ் கவுன்சிலிங் பியூரோ வைத்திருக்கணும். அவளை அணுகுங்கள். எங்கள் குடும்ப வாழ்வில் சில பிரச்சனை இருக்குதுயா, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. டிவோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல ஆலோசனை கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே கடைசியாக, சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம், சேர்ந்து வாழ்கிற குடும்பம். ஒவ்வொரு நாளும் ஃபேமிலி ஆல்டர் ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவியாக சேர்ந்து ஜெபிங்க. சேர்ந்து ஜெபித்தால் கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆகவே என்னுடைய முதலாவது வார்த்தை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எல்லைகளை மாற்றாது, பூர்வ எல்லைக்குறிகளை மாற்றாது. உடைய முன்னோர்களால், வேத வசனத்தினால் உன் வாழ்விற்கென்று தேவன் சில எல்லைகளை வைத்திருக்கிறார். நீங்களும் அந்த எல்லைகளில் வாழ்வீர்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ரெண்டாவது மிக முக்கியமான வார்த்தை, காதலை குறித்து தேவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை. வாசிங்கள் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? ரெண்டாவது காரியம், do not be unequally yoked. உங்களுடைய அந்நிய நுகத்தில் இணைக்கப்படாதிருப்பீர்களாக. திருமண வாழ்க்கை என்பது ஒரு நுகம். ஒரு நுகத்தில் ஒரு கழுதையும் மாட்டி இணைக்க மாட்டாங்க. ஒரு நுகத்தில் ஒரு குதிரையும் யானையும் இணைக்க மாட்டாங்க. ஒரு நுகத்தில் 2 மாடுகளை தான் ஒன்றாக இணைப்பார்கள். அதுபோல தான் அவருடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் யாரோடு குடும்ப வாழ்வில், திருமண வாழ்வில் இணைக்கப்படுகிறீர்கள் என்பது மிக முக்கியமான காரியம். அபதமாக இருந்தால்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே திருமணமாகாத வாலிப பிள்ளைகள், அவளுக்கு இந்த ஆலோசனை கொடுக்குற, கவனமாக கேளுங்க. ஆமாம், திருமணத்தை குறித்து நாம் சில காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லுகிறேன். Do not marry based on your feelings. உங்கள் உணர்ச்சிகளை சார்ந்து திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சியா, அவளை பார்த்தாலே மாதிரி கிளுன்னு இருக்குதுயா, ஒரு பையனை பார்த்துட்டாலே ஒரு மாதிரி ஃபீலிங் வருதுயா. அந்த ஃபீலிங் நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. நான் இந்த உணர்ச்சியின் அடிப்படையில் திருமணம் செய்யாது. அநேக காலத்தை சொல்லனால வேகமாக போகிறேன். ரெண்டாவதாக, do not marry someone because they have a nice car or a bike. சிலரெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பைக்கில் அஜித் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி அப்படி காலையோட ஸ்கூட்டர் பிடிச்சி பார்ப்பான். அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் அவனுடைய வண்டவாளெல்லாம் வெளியே வரும். ஆமாம், அவன் இங்கே ஏதோ உனக்கு ஒரு ஷோ காமிக்கிறான், சர்ச்சில் வந்து இப்படி பைக்கு 3 ரவுண்டு அடிக்கிறான்னு அவனை பார்த்து நல்லா இருக்காண்டா அப்படின்னு பண்ணிடாத. வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஏமாற்று விதைகள். ஆகவே ஷோவை பார்த்து, காரை பார்த்து, பைக்கை பார்த்து, அவன் காராக இருக்காது, இங்கேருந்தோ ஊசி வாங்கிட்டு வந்திருப்பான். அதை நீ நம்பி இந்த கார் வச்சுருக்கிறான்டா, இவ்வளோ போயிட்டா நல்லா இருக்கும்னு ஏமாந்து போகாத. ஜாக்கிரதையா. ஆமாம், அவன் சிலருக்கெல்லாம் அவன் இவ்வளோ நகை போடுறேன், இவ்வளோ பணம் போடுறேன், இவ்வளோ டவுரி கொடுக்குறேன். ஆமாம், நீ அத்தனை டவுரி வாங்கி அவ்வளோ பணம் வாங்கி அதை கல்யாணம் பண்ணினா அது ஒரு வெள்ளை பெய்ய கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும். அவன் வாழ்நாள் முழுவதும் அப்புறம் பெய்யோடு நீ வாழ வேண்டியதாக இருக்கும். அவை பணத்திற்காக நீ திருமணம் செய்யாத, பொருளுக்காக, வீட்டுக்காக. ஆமாம், நீ கல்யாணத்தெல்லாம் ஆண்டு உனக்கு தருவார். நீ கல்யாணம் பண்ண வேண்டியது நல்ல பிள்ளையாய் பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டும். ஒருத்தர் கூட ஆமேன் என்று சொல்லவில்லை. Don't marry someone just because they are your caste. ஜாதியை பார்த்து,
ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணாத. ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இன்றைக்கி ஜாதகம் பொருந்தலை. கல்யாண டைமில் அவன் சொல்லிட்டான், அம்மா 2 பேத்துக்கு ஜாதகம் பொருந்தது, ஒரே நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க அம்மா. கல்யாணம் ஆன பிறகு அந்த ஜாதகம் நட்சத்திரம்லாம் மாறிடும், அப்புறம் வாழ்நாள் முழுவதும் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பேன். ஜாதகத்தை பார்க்காத, ஜாதியும் பார்க்காத. ஆண்டவர் 2 ஜாதியை தான் உண்டாக்கினார். ஒன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி. ஆண்டுக்கு தெரிஞ்சது ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. அவன் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறானா ரட்சிக்கவன். நாடாராக பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னா நீ நாடாதவனாகவே போய் விடுவாய். ஆமாம், ஐயர்வாளாக பார்த்து கல்யாணம் பண்ணாத. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, ஞானஸ்தானம் எடுத்திருக்காரா, அவனுடைய பிள்ளையாக இருக்கா, அதை பார்த்து கல்யாணம் பண்ணு. டூ நாட் மேரி பேஸ்ட் ஆன் லுக்ஸ் அலோன். பார்வைக்கு நல்லா இருக்கான் கல்யாணம் பண்ணாத. அவள் பார்க்கறதுக்கு 3 டன், ஆமாம், அவன் நல்லா ஃபேஸில் மேக்கப் போட்டிருக்கிறா, அவள் உண்மையான கலர் அது அல்ல. அது இருக்கிற கலருக்கு போட்டு, ஆமாம், என்னமோ சொன்னாங்க, அதுக்கு கலருக்கெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, ஆமாம், என்னென்னமோ மேக்கப்பெல்லாம் ஆகுது. அதை போட்டால் கருப்பும் வெள்ளையாக இருக்கும். ஆமாம், ஒரு அம்மா பற்றியும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாங்க, நல்லா அழகாக இருக்கான்னு கல்யாணம் பண்ணான். வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த அம்மாட்ட முடியை கழட்டி வச்சாங்க, பல்லை கழட்டி வச்சாங்க, கண்ணை கழட்டி வச்சாங்க, அப்புறம் என்னென்னமோ கழட்டி வச்சாங்க. அவரை பார்த்தா ஐயோ இந்த கிளவியாக போய் கல்யாணம் பண்ண, என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தான். அதனாடியா பார்வைக்கு நல்லா இருக்கான்னு கல்யாணம் பண்ணாதீங்க. டூ நாட் மேரி பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர். யாராவது அழுத்தம் கொடுக்குற, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா அவளை கட்டாயம் பண்ணாதீங்க. அது பிரச்சனை. ஆமாம், குடும்பமோ மற்றவர்களோ எந்த ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த அழுத்தத்துக்கு பயந்து கல்யாணம் பண்ணாதீங்க. டூ நாட் மேரி பிகாஸ் யூ ஃபீல் சாரி ஃபார் சம்மன். பார்த்தா அவன் பாவம், அவனை யாரையா கல்யாணம் பண்ணுவான், அவளுக்கு அனாதையாக இருக்கிறா, அல்ல பாவம் ஊனமாக இருக்கிறா, அல்ல பிரச்சனையில் இருக்கிறா, இவளை நான் தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கரிசனைக்காக அல்லாவிட்டால் ஒரு இறக்கம் காண்பிப்பதற்காக கல்யாணம் பண்ணாதீங்க. உன்னை விட பரலோக தகப்பன் இரக்கமுள்ளவர், அவளை உண்டாக்கினவர், அவளுக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார். நீ எதற்காக வாழ்நாள் முழுவதும் அபதமான ஒரு நிலையில் நீ திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது. டோன்ட் பி ஹேஸ்ட் டு கெட் மேரிட். கல்யாணம் பண்ணால் அவசரப்படாத. ஆமாம், வாலிப வயசை என்ஜாய் பண்ணு. ஆமாம், வாலிப வயசு திரும்ப கிடைக்காது. அதனாடி உனக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு 25 வயசு ஆண்களுக்கு, ஆமாம், பெண்களுக்கும் 23 வயசு. இதுதான் நல்ல வயசு. இதுக்கு முன்னாடி பண்ணாத. ஆண்களுக்கு 28 வயசு வரைக்கும் போகலாம், சாதாரணமாக 30 வயசு வரைக்கும் போனால் பிரச்சனை இல்லை. பெண்களுக்கும் ஒரு 26 27 வரைக்கும் போகலாம். ஆனால் அதற்காக அவசரப்பட்டு, ஆமாம், 18 15 வயசுலேயே, ஆமாம், மீசம் முளைக்கிறதுக்கு முன்னாடியே காதல் அரும்புது. அதுக்கு முன்னாடியே காதல் வந்து 15 வயசுலேயே லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போவே பொண்ணை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்டா இந்த வம்பு உனக்கு? ஆமாம், வாலிப வயசு நல்ல வயசு, நல்லா என்ஜாய் பண்ணு. உன் வாலிப பருவத்தில் உனக்காக கத்தர் வைத்திருக்க திட்டத்தை தேடு, உனக்கு கத்தர் கொடுத்துருக்க சொப்பனத்தை தேடு. நீயே இன்னும் ஓட்டாண்டியாக இருக்கிற, உனக்கே ஒரு வேலை இல்லை, உனக்கே ஒரு நிரந்தர வாழ்க்கை இல்லை. நீ போய் கல்யாணம் பண்ணால் அந்த மனைவி நடுத்தருவில் விட்டு 2 பேரும் கஷ்டப்படுவீங்க கஞ்சிக்கு. இப்போ பண்ணாத, பொறுமையாரு. கல்யாணம் என்றைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். மெதுவாக பண்ணி வாழ்க்கையை இன்னும் நிறைய வருஷம், 50 வருஷம் 60 வருஷம். அப்புறம் இந்த கல்யாணங்கிறது ஒரு ரிங்கு. இந்த ரிங்குக்குள்ளே சில போக துடிக்கிறாங்க, சில உள்ளே போனவங்க வெளியில் வர்றதுக்கு துடிக்கிறாங்க. அதுக்கு பேரே சஃபரிங்குன்னு சொல்லி பேர். ஆமாம், உபத்திரவம்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் கல்யாணம் பண்ண வரவங்க குதிரையில் வராங்கிறாங்க. ஏன்னா தான் கடைசி சான்ஸ் ஆமாம் அவனுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு. ஆமாம், இல்லை என்ன அப்புறம் மாட்டிட்டேன் அவ்வளோதான். ஆமாம், அதனால அவசரப்படாத. வாலிப பருவத்தை என்ஜாய் பண்ணு. நல்ல வாலிப பருவத்தில் என்னெல்லாம் செய்ய ஆசையோ அதெல்லாம் செய்ய. கல்யாணம் ஆன பிறகு அப்புறம் உனக்கு ஒரு எஜமாட்டி வந்துடுவா, விடமாட்டேன், ஏங்க போனேன், ஏன் எதை செஞ்சேன், எதை பண்ணக்கூடாது தெரியுமா, இங்கே வா அப்படின்னு உன்னை மிரட்டுவா. அதனாடி நல்ல வாலிபமாக இருக்கும். இப்போ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆமாம், ஆனால் உள்ளே போயிட்டா தான் தெரியும் வம்பு எப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே நீங்கள் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி விடாதீங்க. ஆமாம், அதே சமயத்தில் கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் கல்யாணம் பண்ணாமல் இருக்காதீங்க. நிறைய பிள்ளைகள்லாம், வாலிப பிள்ளைகள், இன்னும் நல்ல மாப்பிள்ளை வரும், இன்னும் பெரிய மாப்பிள்ளை வரும் அப்படின்ட்டு வரதெல்லாம் தட்டி கழிச்சிடும். இது வேண்டாம் அது வேண்டாம். அப்புறம் பார்த்தா இதுக்கு பாட்டி ஆகிற வரைக்கும் மாப்பிள்ளையே வராது. ஏங்க அப்படி பண்ணீங்க? வரக்கூடிய நல்ல மாப்பிள்ளை வந்தால் உடனே ஜாமன்னு முடிச்சுக்கோ. ஆமாம், கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பாராக. அந்த இளம் பிராயத்தை கடந்து, வாலிப பிராயத்தை கடந்து போக விடக்கூடாது. இந்த வாலிப வயசில், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில்
நீ அழகாக இருக்கும்போது நல்லா இருக்கும்போதே 4 பேர் உன்னை தேடி வந்தால் நீ ஜெபம் பண்ணி முடிவெடு. ஆமாம், அவங்களெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அதுக்குள்ளே முகமெல்லாம் சுருகி, ஆமாம், எல்லாம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகி முகமெல்லாம் அப்படியே நிறைய சுருக்கம் வந்த பிறகு அவனை தேடி யாரும் வரமாட்டாங்க. இந்த கல்யாணத்துக்குள்ள வயசை பார்த்து அந்த வயசு வந்தால் அப்பா அம்மா சொல்கிற ஆலோசனைகளை கேட்டு நல்ல கர்த்தர் உனக்கு தரக்கூடியதான ஆட்களை பண்ண. உனக்குன்னு நம்ம கற்பனை கணவன் வருவான்னு சொல்லி காத்திருக்காது. நிறைய கற்பனை கணவன் வருவான் காத்தவங்கெல்லாம் கற்பனை உலகத்தில் தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கற்பனை மனை வருவா, அந்த மாதிரி இருப்பா, இப்படி இருப்பா, ஸ்டைலாக இருப்பா, நம்ம மூக்கு இப்படி இருக்குன்னு வந்தீங்கன்னா அப்புறம் மூக்கு சப்ப மூக்கு தான் உனக்கு கிடைக்கும். அதனாடி இப்போவே ஆமாம் கர்த்தரிடத்தில் கேளு, கர்த்தர் உனக்கு தருவா. யாராவது உன்னிடத்துல அம்மா எனக்கு ஆண்டவர் உன்னை தான் காமிச்சாரு, பைபிள் படிக்கும்போது இந்த வசனம் தான் உன்னை பற்றி கொடுத்தாருன்னா அது ரொம்ப ஆபத்து. ஏமாந்து போகாத. தேவன் உனக்கு சொன்னாரா, தேவன் உன்னோடு பேசினாரா, அவளுக்கு பேசுனதை நம்பி நீ கல்யாணம் பண்ணாது. நீ நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, அம்மா நான் ஜெபம் பண்ணிட்டு தான் உன்னே தான் ஆண்டு தரிசனத்தை காமிச்சார். உனக்கு தரிசனத்தை காண்பித்த ஆண்டவர் அவளுக்கும் தரிசனத்தில் காண்பிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆகவே நீ ஒரு திருமணம் செய்து கொள்ளும் முன்பதாக ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆணை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். என்ன கேள்வி கேட்க வேணும்? உனக்கு என்ன கலர் பிடிக்கும், உனக்கு பிரியாணி பிடிக்குமா, உப்புமா பிடிக்குமா, இதெல்லாம் மண்ணாங்கட்டி கேள்வி. அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ கேட்க வேண்டிய கேள்வி, ஏம்மா வாழ்க்கையின் நோக்கம் என்ன? 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன எப்படி இருக்க விரும்புகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க விரும்புகிறாய்? உன் வாழ்க்கையில் கல்யாணம் ஆன பிறகு நீ எப்படி வாழ விரும்புகிறாய்? உன்னுடைய தரிசனங்கள் என்ன? உன்னுடைய சொப்பனங்கள் என்ன? இது போன்று நல்ல அர்த்தமுள்ள கேள்விகளை நீ கேட்டு அந்த கேள்விகள் மூலமாக அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய எதிர்காலம் என்ன, அவருடைய தரிசனம் என்ன, அவள் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறார்கள், ஆண்டவரோடு எப்படி நடக்கிறார்கள் என்கிற காரியங்களை அறிந்து கொண்டு நீ திருமணம் செய்து கொள்வது நல்லது. எரேமியா 29:11 சொல்லுகிறது, உன்னை குறித்து தேவன் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லலாமா? நல்ல சத்தமாக சொல்லுங்க. தேவன் என்னை குறித்து சிறந்த திட்டங்களை, நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். எனக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். எனக்காக எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். எனக்கு முன்குறித்ததை அவர் செய்வார். நான் அவர் சத்தத்தை கேட்டு அவர் சத்தத்துக்கு கவனமாக கீழ்ப்படிந்தால் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரை நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கா நீ முன்குறித்த நபர் யார், எனக்கா நீ முன்குறித்த அந்த சகோதரன் யார் என்று சொல்லி அவங்க வாழ்க்கையிலேயே நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தீர்மானம் அதுதான். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அழகாக வழிநடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவனை விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவதமாய் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் இதெல்லாம் சொன்ன பிறகு, பாஸ்டர் நான் தெரியாமல் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பிரசவம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஜெபம் பண்ணி இந்த நல்ல ஆளை கல்யாணம் பண்ணியிருப்பேன். இப்போது யாரையோ பண்ணிட்டேன், இப்போ மாற்றிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க, பிரச்சனையாக போயிடும். இப்போ கர்த்தர் கொடுத்தது உங்களுக்கு ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணி இப்போ கர்த்தர் கொடுத்த நபரோடு சந்தோஷமாக வாழுங்க. இதெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொன்னேன், கல்யாணம் ஆனவங்களுக்கு நான் சொல்லலை. கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அவன் இனி திருமணம் ஆகாதவர்கள் ஆமாம் இப்படி என்ன செய்வேன்னு சொல்லி யோசிச்சுங்க. ஆமாம், திருமணம் ஆக 7 காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது ஸ்பிரிச்சுவல் கம்பேட்டபிலிட்டி. ஆவிக்குரிய நிலையில் இவர்கள் என்னோடு கூட ஒத்து வாழ முடியுமா? இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களா? எந்த சபைக்கு போகிறார்கள்? இவளை குறித்து ஒரு நல்ல சாட்சி உண்டா? இவருடைய வாழ்க்கையின் குணம் எவ்விதமாக இருக்கிறது? இவருடைய வாழ்க்கையின் தீர்மானங்கள் என்ன? இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் கம்பேட்டபிலிட்டி. ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதைத்தான் முதலாவது பார்க்க வேண்டும். ஜாதி அல்ல, ஜாதகம் அல்ல, நாள் நட்சத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவர்களுடைய நிலை எந்த நிலை? நீ போயிட்டு ஒரு கத்தோலிக்கரை கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்துவை கல்யாணம் பண்ணக்கூடாது, அல்லாவிட்டால் வேறு மார்க்கத்தாரை கல்யாணம் பண்ணக்கூடாது. உன்னுடைய தகுதியை தான் அந்நிய நுகம். அவன் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ஸ்பிரிச்சுவல் கம்பேட்டபிலிட்டி இருக்கிறதா? எங்கள் அப்பா வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. பொண்ணு பார்க்குறதா இருந்தால் இந்தியாவில் ABCDEFன்னு சொல்லி பார்ப்பாடலாம். ஏ என்றால் ஏஜ், வயசு எவ்வளவு, பொண்ணு வயசை விட மாப்பிள்ளை வயசு ஜாஸ்தியாக இருக்கணும். பி என்று சொன்னால் பியூட்டி, ஆமாம் சுண்டனா ரத்தம் வரணும், தக்காளி மாதிரி சிவப்பாக இருக்கணும், பி பியூட்டி. சினா காஸ்ட்,
எந்த ஜாதி, டீனா டௌரி, எவ்வளோ பணம் கொடுக்குறான், ஆமாம் ஈனா எஜுகேஷன் என்று சொல்லி இப்படி பார்ப்பாங்க. ஆனால் ஜியை விட்டுறாங்க. ஜீனா காட்லினஸ், தேவ சாயல் இருக்கிறதா, நற்குணங்கள் இருக்கிறதா, அதை பார்த்து தான் திருமணம் செய்ய நேரம் ஓடுகிறது, முடிக்க வேண்டும். ரெண்டாவது எஜுகேஷ்னல் கம்பேட்டபிலிட்டி, உனக்கும் மனைவிக்கும் படிப்பு சமமாக இருக்கிறதா. மனைவி PhD படித்து நீ 6ஆம் கிளாஸ் படிச்சிருந்தீன்னா பிறகு வாழ்க்கையில் கல்யாணம் ஆன பிறகு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஆமாம், சரியா அப்புறம் 2 பேரும் அந்த அறிவு சார்ந்த நிலையில் சரியாக ஒத்து போகாதபடினால குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் வரும். ஆகவே அட்லீஸ்ட் ஒரு கிராஜுவேட்னா ஒரு கிராஜுவேட்டில் போஸ்ட் கிராஜுவேட் அந்த நிலையில் இருக்க வேண்டும். ஸ்கூலு தான் படிச்சுக்கணும், அந்த நிலைக்கு இருக்க வேண்டும். விதிவிலக்குகள் உண்டு. ஆனால் பொதுவாக ஆலோசனை இது எஜுகேஷ்னல் கம்பேட்டபிலிட்டி, உங்களுக்கும் படிப்புக்கு சரியாக இருக்கிறதா. மூன்றாவது சோஷியல் கம்பேட்டபிலிட்டி, சமுதாயத்தில் அந்த காரியங்கள் எவ்விதமாக, சமுதாயத்தில் 2 பேரும் ஒருமித்து போகிறீர்களா. நான் ஏற்கனவே சொன்னது போல திருமணம் இது ஒரு காப்பாற்றிய ஊழியம் அல்ல, இது ஒரு கம்பேஷன் கிரவுண்டில் கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த சோஷியல் கம்பேட்டபிலிட்டினா அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை எது, நீ வளர்ந்த சூழ்நிலை எது, அப்போ அந்த மேனர்ஸு, அந்த கஸ்டம்ஸு, அந்த எத்திக்ஸு இதெல்லாம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். இல்லாட்டினா அவங்க ஒரு கிராமத்துலேருந்து வந்து நீ ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் குடும்பத்தில் இருப்பீன்னா 2 பேருக்கும் அந்த வாழ்க்கைகள் பல கான்ஃப்ளிக்ட்ஸ் உண்டாகும். அதில் நாம் சோஷியல் கம்பேட்டபிலிட்டி பார்த்து செய்ய வேண்டும். 4வதாக ஜாப் கம்பேட்டபிலிட்டி, வேலை பொருத்தம் உண்டா. நான் 2 பேரும் வேலை செய்கிறவங்களா, சில வேலை செய்யாத மனைவி வேணும்பாங்க, சில வேலை செய்கிற மனைவி வேணும்பாங்க. ஒரு சம்பளத்தில் குடும்பத்தை நடத்த முடியுமா. அப்போ அவங்க என்ன ஜாப் பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஜாப் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணால் வீட்டில் மனைவிக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறேன்னா, இல்லை எல்லா வேலையும் மனைவி செய்வோன்னா மனைவி வேலையும் செஞ்சுட்டு வீட்டில் அவன் வேலையும் செய்யணும்னா அது கஷ்டம். இதெல்லாம் அந்த ஜாப் கம்பேட்டபிலிட்டியை பார்க்க வேண்டும். 5வதாக ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி, சிலர் உயரமாக இருப்பாங்க, பொண்ணு குள்ளமாக இருக்கும், அது சரியான பொருத்தமாக இருக்காது. 2 பேருடைய ஹைட்டும் ஒரே அளவு இருக்குதா, ஒருத்தர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, சிலர் ஒல்லியாக இருப்பாங்க, எப்படி இருக்கும்னு சொல்லி சரீர பொறுத்து இருக்குமா என்று பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் விதி விலக்குகள் இருக்கிறது. பிறகு 6வது பர்சனாலிட்டி கம்பேட்டபிலிட்டி, இவருடைய ஆழத்துவம் எப்படி, ஒவ்வொருத்தருடைய ஆழத்துவம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆழத்துவத்தின்படி நான் வாழ்கிறேன்னா. 7வது ஃபேமிலி கம்பேட்டபிலிட்டி, குடும்ப பின்னணிகள் அவதமாக பொருத்தமாக இருக்கிறதா. 2 குடும்பங்கள் சேர்ந்து வாழுகிறது. இந்தியாவில் திருமணம் ஆன பிறகு அந்த குடும்பங்களோடு உறவுகள் இருக்கிற அப்படின்னால இந்த குடும்பத்தோடு நான் உறவு வைக்க முடியுமா, இவட மாமனார் மாமியார் எப்படி, இவைகளெல்லாம் நம்ம பொறுத்து ஜெபித்து பார்க்கணும். ஆகவே தான் ஆதியாகமம் 2:18 சொல்லும் பொழுது ஏற்ற துணையை கர்த்தர் ஏவாளுக்கு உருவாக்கினார். ஆதாமுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய நேரம் வந்த பொழுது ஆதாம் தானாக பொண்ணு பார்க்கல. ஆதாம் அங்கே போன ஒரு நல்ல சிம்பான்சே குரங்கு நல்ல அழகாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த சிம்பான்சே இணை மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஒரு குரங்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கல. ஆதாம் தேவனுக்காக பொறுமையோடு காத்திருந்தான். அந்த ஏதேன் தோட்டத்தில் அநேக மிருகங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அவனுக்கு உருவாக்கி தர வர காத்திருந்தார். பக்கத்தில் சொல்லுங்க, அவசரப்படாதீங்க, ஆண்டவனுக்கு ஒரு ஏற்ற விழாவை எலும்பு வச்சிருக்கிறாங்க. விழாவை அடிக்கடி தொட்டு பாருங்க, இங்கே கை வச்சு ஜெபம், ஆண்டவே விழா எலும்பு என்ன காணோம், சீக்கிரம் வரட்டும்னு கேளுங்க. ஆண்டவனுக்கு ஏற்ற ஒரு விழா எலும்பை படிப்பில், அறிவில், புத்தி கூர்மையில், வேலையில், குடும்பத்தில், ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்ற ஒரு பொருத்தத்தை தருவார். கடைசியாக சில நிமிடங்களை முடிப்போம். 3வதாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைசல் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். உன்னத பாட்டிலே வரக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. அந்த மணவாளன் மணவாட்டி, மணவாட்டி மணவாளனுடைய சம்பாஷணை சொல்லக்கூடிய வார்த்தை, காலத்திற்கு முன் அன்பை எழுப்பாதே. Do not awaken the love before its time. அதாவது ஆண்டவர் மனிதனுக்குள்ளாக, ஸ்திரீக்குள்ளாக சில உணர்வுகளை வைத்திருக்கிறார். பாலியல் ரீதியான சில உணர்வுகள் ஒவ்வொருக்குள்ளும் வைத்து தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த பாலியல் ரீதியான உணர்வுகள் அந்தந்த காலத்திற்காக தேவன் நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த உணர்வுகளை, அந்த அன்பின் உணர்வுகளை, காதல் உணர்வுகளை
காலம் வருவதற்கு முன் எழுப்பிவிடக்கூடாது. 15 வயசில் 20 வயசில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த உணர்வுகளை தட்டி எழுப்பி விட்டால் மறுபடியும் அதை தூங்க வைப்பது முடியாத காரியம். அது மேலே எழும்பிருச்சுன்னா பிறகு அதை நம்ம உந்தி தள்ளி வேறு திசையிலே திருப்பிவிடும். அதை தான் இங்கே அழகாக சொல்லுகிறது. பிஃபோர் த டைம், காலம் வரும் முன்பதாக அந்த உணர்வுகளை முக்கியப்படுத்தக்கூடாது. அதற்கு நாம் அபதமாக அதுக்கு தீனி போடக்கூடாது. நாம் காரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், திருமண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு பாலியல் உறவுகள் இருக்கக்கூடாது. திருமண வாழ்வு என்கிற ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் தான் இந்த பாலியல் உறவுகளை தேவன் வைத்திருக்கிறார். என்றைக்கு ஒருவன் இந்த பாலியல் உறவுகளை திருமண பாதுகாப்புக்கு வெளியே அவன் செய்ய ஆரம்பிக்கிறானோ அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சாபங்கள் வர ஆரம்பிக்கும். அது அவனுடைய வாழ்விற்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது வேதம் சார்ந்த சத்தியம். ஆகவே தான் சொல்கிறேன், இந்த எல்லையை மாறாதீங்க. இந்த எல்லையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா எதிர்காலம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த பாலியல் உணர்வுகள் என்பது எல்லாருக்குள்ள இருக்குது. ஆனால் இந்த பாலியல் உணர்வுகள் திருமண அந்த வளையத்துக்குள் தான், திருமண உறவுக்குள் தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். திருமண உறவுக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு உறவுகளும் அது ஆபத்தானது. ஏனென்றால் 2 பேதுரு 2:14 விவதமாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து. சரி, போதும். ஆகவே விவதமாய் பேதுரு சொல்லுகிறார், விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள், பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடையவர். சிலருடைய கண்ணில் இப்போதும் அந்த இச்சை இருந்துகிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஒரு இச்சைன்னு ஆவி இருக்கும். ஆகவே தான் யோபு 31:1 சொல்கிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் நான். ஆகவே தான் இயேசு மத்தேயு 6:31 சொல்கிறார், நீ கண்ணில் ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்துட்டீங்கன்னா அது அவளோட விபச்சாரம் செய்ததாயிற்று என்று சொல்லி. ஆகவே திருமண வாழ்விற்கு முன்பதாக நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகளை மீண்டும் திருமணம் ஆனவர்களுக்கும் சரி திருமணம் ஆகாதவர்களுக்கும் சரி நான் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். முதலாவது காரியம், விசேஷமாக வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார் கவனித்து கேளுங்க. நாங்கள்லாம் எங்கள் வாழ்க்கை அப்படி காத்து கொண்டதால் தான் இன்றைக்கு நாங்கள் சுகமாக இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், முதலாவது ஒவ்வொரு வாலிப தம்பியும் ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் இந்த சபையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம், நோ செக்ஸ் பிஃபோர் மேரேஜ். திருமணத்துக்கு முன் என்னுடைய சரீரத்தை எந்த ஒரு ஆணோ பெண்ணோ தொட நான் அனுமதிக்க மாட்டேன். இப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணீங்கன்னா எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். யாருமே ஆமேன்னு சொல்லலை. ஆமாம், நீங்கள்லாம் அப்படி நல்லா கேட்டால் உடனே கை தூக்கி ஆமேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல தீர்மானம். ஏமேன். ஏனென்றால் திருமணத்துக்கு முன் உன் கற்பனை இழந்து விட்டினா உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அவன் அந்த திருமணத்துக்கு முன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உன் கற்பை, உன் பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள். அது தேவனுக்கு கொடுத்த ஒரு வெளியேற பெற்ற சொத்து. திருமணத்துக்கு முன் பால் உறவு நீ ஈடுபட்டால் அது உன் வாழ்க்கையை கரைப்படுத்தும், மனசாட்சி உறுத்தும். உன்னுடைய கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண மாட்டாய். ஆகவே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் இந்த தீர்மானத்தை செய்ய வேண்டும். I will not allow my body to be defiled before marriage by a man or a woman என்று சொல்லி திருமணம். ரெண்டாவது செய்ய வேண்டிய ஒரு நல்ல தீர்மானம், நோ செக்ஸ்டிங். இன்னொரு ஆண் பாலரோடு பெண் பாலரோடு பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளை நான் டெக்ஸ்டாக அனுப்ப மாட்டேன். அவதமான வெப்சைட்ஸை, அவதமான இன்டர்நெட்ஸை, அவதமான மூவிஸை நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய ஃபோனில் என்னுடைய இன்டர்நெட்டில் இந்த காரியங்கள்லாம் தானாக வரும், எங்களுக்கே வருது. நிறைய ஃபோனை திறந்தால் இன்டர்நெட்டை திறந்தால் நிறைய டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, என்னோட பேசுகிறியா, என்னோட பழக வரையா அப்படின்னு. இதுக்கெல்லாம் நாங்கள் திறந்து கூட பார்க்குறதில்ல. ஆமாம், நிறையா டைமில் அந்த மாதிரி பலர் கூப்பிடுவாங்க, வா அவனோட கூட வர. நிறைய ஆப்ஸ் இன்றைக்கி இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் ஆமாம் அவனோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன் வான்னு, யாருன்னே தெரியாது கூப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம விழுந்து விடக்கூடாது. விதமான டார்க் வெப்சைட்ஸ், பாவம் நிறைந்த அந்தகாரம் என்ன, இந்த மாதிரி
ஃபோனில் சேட் பண்ணி போய் ஒருத்தன் கல்யாணம் பண்ணாதீங்க. ஆமாம், ஃபோனில் பார்த்து பழகி சேட்டிங்கில் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னு சொல்லி பண்ணாதீங்க. கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ரிட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதெல்லாம் அவனை கர்த்தர் தர வல்லவர். அவை அந்த இன்டர்நெட்டை குறித்து, டெக்ஸ்டிங்கை குறித்து ஜாக்கிரதையாக. மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டிய தீர்மானம், தனி நபருடன், இன்னொரு நபருடன், எதிர்ப்பாளருடன் ஒரு தனி அறையில் நான் அமர்ந்திருக்க மாட்டேன், தனியாக இருக்க மாட்டேன். அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்களோடு கூட ஆலோசனை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணோட ஒரு ஆணோட தனியாக உட்காந்து ஒரு தனி அறையில் நான் பேசி கொண்டு இருக்க மாட்டேன். தனி அறையில் எதிர்ப்பாளரோடு நான் தனியாக இருக்க மாட்டேன். 2 பேர் 4 பேர் ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வரும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமாகாத நிலையில், திருமணமாயும் கணவன் மனைவி இல்லாத நிலையில் அவதமாக இருந்தால் அங்கே பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வர வாய்ப்புகள் உண்டு. 4ஆவதாக தொடுதல், முத்தமிடுதல், கையை பிடித்து பார்க்கல உலாவுதல், ஒரு பெண்ணை தொடக்கூடாத இடத்தில் தொடுதல், இவையெல்லாம் இச்சைகளை தூண்டக்கூடிய காரியங்கள். இவளை நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்கக்கூடாது. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை தொடக்கூடாது, இடங்களை தொடக்கூடாது. அவ்வளமாக திருமணம் ஆகாதற்கு முன்பதாக நீங்கள் தனியாக அங்கெங்கும் உலாவக்கூடாது. அதற்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எல்லைகளை வைத்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் உங்கள் வீட்டிலோ அல்லாவிட்டால் ஸ்கூட்டர்லேயோ காரிலோ ஒரு எதிர்ப்பாளரோடு திருமணம் ஆவதற்கு முன்பதாக தனியாய் செல்லாதீர்கள். அது ஆபத்தை விளைவிக்கும். 2 ஆண்கள் 2 பெண்கள் ஸ்கூட்டரில் கட்டி பிடிச்சிட்டு போனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அது வேறு விதமான சிந்தனைகளை தூண்டும். 6ஆவதாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசைக்கு, ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க, என்ன இது மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க, என் வழிகளுக்கு காவல் வைங்க, இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு கேளுங்க. கடைசியாக பாவத்துக்கு நோ சொல்ல உனக்கு தைரியம் வேண்டும். அசுத்தத்துக்கு எதிர்த்து நில். தானியேலை போல, யோசேப்பை போல எவ்வளமாக கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ உன்னை ஒப்பு கொடுப்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருமணம் ஆக முடியாத நிலையில் சில பிள்ளைகள் இருக்கலாம். அவளுக்கு இயற்கையாகவே ஆண்மை குறைவு இருக்கலாம். இல்லாவிட்டோ சைக்கோவாக இருக்கலாம். இல்லாவிட்டா சில பெண்களுக்கு குடும்ப வாழ்வு வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அப்பேற்பட்டவர்களை பலவந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அது பாவமாக இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே அவளுக்கு அவைகள் ஒரு திருமண வாழ்விற்கான பக்குவம் இல்லை என்று சொல்லி தெரிந்தால் அவர்கள் தனிமையிலே வாழ, திருமணம் ஆகாமல் அந்த சிங்கிளாக வாழ வேதம் அவர்களை உற்சாகப்படுத்துகிறது. திருமணம் எல்லாரும் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்படுது. அன்னர்களாகவே சிலர் இருப்பாங்க. சில அன்னர்களாக இருக்க திருமணம் பண்ணுறாங்க. சிலர்களுக்கு அன்னர்களுக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது. அன்னர்கள்னு சொன்னால் திருமணம் ஆகாமல் தனித்து வாழக்கூடிய வாழ்க்கை. சிலர் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. சிலருக்கு இயற்கையாகவே இந்த கல்யாணத்தை பண்ணக்கூடிய வாழ்க்கை ஆண்டு வைக்கலை. அதனால் எனக்கு கல்யாணம் ஆகலேன்னு சொல்லி அங்கலாய்க்காதீங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணாமல் வாழ்கிற வாழ்க்கை, இயேசுக்கு நான் எப்படி பிரியமாக இருக்கலாம், அவர் நான் எப்படி சேவை செய்யலாம், எங்கள் பாக்கியத்தை தருகிறது. அதனாடி எனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காதீங்க. உனக்கு கல்யாணம் வேணால் கர்த்தர் தருவார், ஏற்ற காலத்தில் தருவார். கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லையா, அதற்காக வருத்தப்படாத. நான் இயேசுவின் ஆத்தும மணவாளன், அவருக்கு நான் ஊழியம் செய்வேன், அவருக்கு சாட்சியாக இருப்பேன், மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை திருமணம் ஆகி உன் புருஷன் இறந்து போயிட்டான், நீ விதவியாக இருக்கேன்னா இன்னொரு ஆளை தேட ஓடாத, இன்னொரு குடும்பத்தை உடைக்காத. உனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ். எல்லாம் உனக்கு கர்த்தர் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தானா சந்தோஷமாக இரு. வயசாகிடுச்சு, வயதான நிலையில் அல்லது கல்யாணம் ஆகி நல்ல குடும்பம்லாம் என்ஜாய் பண்ண பிறகு மறுபடியும் போய் அந்த இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு ஓடாத. உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், சாட்சி காத்துக்கொள்.
கர்த்தருக்காக ஊழியம் செய். அது ஒரு பாக்கியம். கர்த்தருக்காக செய். இதுதான் வேதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்க ஆலோசனைகள். என்னுடைய ஆலோசனைகளில் 1 கொரிந்தியரில் 8வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், திருமணமாகி புருஷன் இறந்துட்டான், மனைவி இறந்துட்டான்னா 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்துலலாம் பவுல் அழகா தெளிவாக சொல்கிறார், நீ ஒரு விதவையாக இருந்தா ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செய்யலாம், எப்படி ஜெபம் பண்ணலாம், என் நேரத்தில் கர்த்தருக்காய் எப்படி சாட்சியாக இருக்கலாம்னு சொல்லி ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி கர்த்தருக்காய் செய்வன். இவைகள் வேதத்திலிருந்து திருமண வாழ்க்கை குறித்து தேவன் சொன்ன ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். இந்த ஆலோசனைகள் பிரயோஜனமாக இருந்துக்கிறேன் நம்புகிறேன். இந்த ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இதை ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு தான் மேலான அன்பு. இயேசுவின் அன்பு தூய அன்பு. புருஷன் கைவிட்டாலும் மனைவி கைவிட்டாலும் புருஷனுடைய அன்பு மாறலாம், மனைவியின் அன்பு மாறலாம், நண்பர்கள் அன்பு மாறலாம், முற்றார் உறவினர்கள் அன்பு மாறலாம். இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாதது. எல்லா 2 கைகளும் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஐயா, மனதாரமை நேசிக்கிறேன், உளமாற நேசிக்கிறேன். எனக்காக ஜீவன் தந்தவர், எனக்காக மரித்தவர், எனக்காக ரத்தம் சிந்தியவர், எனக்கு உம்முடைய மரணத்தினால் ரட்சிப்பை உண்டு பண்ணியவர். இந்த இடத்துல யாராவது இருக்கிறீர்களா, இன்னும் இயேசுவின் அன்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லையா? எல்லாரும் அன்பை இழந்துட்டேன், எனக்கு அந்த இயேசுவின் அன்பு வேணும்னா இன்றைக்கு இயேசு அந்த அன்பை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். வலது கருத்து ஆண்டுக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வசனத்திலிருந்து எனக்கு கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைகளை நான் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு கிருபை தருவீராக. நல்ல சத்தமாக வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்வில் எல்லைக்குறிகள் நான் வைத்து எல்லை மீறாதபடி, வாய் மீறாதபடி, இருதயை மீறாதபடி எனக்கு வைத்திருக்க அந்த எல்லைகளை காத்து நடக்க எனக்கு கிருபை தருவீராக. எனக்கு வைத்திருக்க அந்த பரிசுத்த எல்லைகள், சாட்சியின் எல்லைகளை நான் காத்து நடக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஒரு நாள் சாத்தானுடைய இச்சைகளுக்கு நான் இடங்கூடாதபடி இந்த பரிசுத்த எல்லைகளை காத்து கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. அந்நிய நுகத்தில் நான் இணைக்கப்படாதபடி பரிசுத்தமாய் வாழ கர்த்தருக்கு கிருபை தருவீராக. அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னைக்கு சொன்ன வார்த்தைகளை நம்முடைய மக்கள் கேட்டு விசுவாசித்து அதன்படி நடக்க கிருபை தாரும். சபையில் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லையோ இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டில் அவர்களுக்கு திருமணங்கள் நடப்பதாக. எவனுக்காய் முன் குறித்தவர்கள் வருவார்களாக. ஈசாக்குக்கு ரெபெக்காள்களை தருவீராக, ரூத்துக்கு போவாசிகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த சபையில திருமணம் வயது அடைந்த ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வாழ்க்கை துணைகள் வருவார்களாக. ஏற்கனவே சொன்ன சத்தியத்தின்படி பாவத்தில் வாழ்கிறவர்கள், விபச்சாரத்தில் வாழ்கிறவர்கள், அசுத்தத்தில் வாழ்கிறவர்கள், அருவருக்கப்படத்தக்க நிலையில வாழ்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக. அவர்கள் அந்த பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கைக்கு வருவார்களாக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளும். எல்லாரும் இயேசுவின் அன்பினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் தேவையானவர்கள் முன்பதாய் வரலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தர் வருமளவும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, இன்னொரு ஹல்லேலூயா, இன்னொரு ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.